சிந்து பைரவி டுடே எபிசோட். சிந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழைச்சிட்டு இருக்காங்க. சிவா இறந்துட்டு இங்கே பாரு சிந்து, என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தானே தெரியுன்றாங்க. ஆனால் சொல்லாமலே இருந்தால் என்ன சொல்லு, என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சிந்து இருந்துட்டு, இல்லை டாக்டர், நான் வேணும்னா கூட தப்பு பண்ணலாம், ஆனால் நீ எப்படி டாக்டரே தப்பு பண்ணலான்றாங்க. நீ இப்படி ஒரு விஷயத்தில் வந்து என்னை ஏமாத்துற நினைக்கும் போது எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வலியவும் தருது அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார், நீ பேசுறதே ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்றாங்க. எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லு சிந்துன்றாங்க. அதை விட்டுட்டு உன் பாட்டுக்கு இப்படி பேசிட்டு இருந்தா நீங்க என்ன யோசிக்கிறன்றது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னுவாங்க. அதுக்கு நம்மளுடைய சிந்து இருந்துட்டு, இல்லை டாக்டர், நீ ஒரு டாக்டர், பல உயிரை காப்பாற்றுறவரை நீரு, ஆனால் உங்களை பாதி பேர் தப்பாக பேசுனா அது எனக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். என்ன 1000 பேர் என்ன வேணுனாலும் சொல்லிட்டோம், ஆனால் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஆனால் உன்னை யாராவது ஏதாச்சும் சொன்னாங்கன்னா எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டாக்டர் அப்படின்னுவாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல சிந்து அப்படின்னு. பிறகு இங்கே பாரு டாக்டர், நீ வந்து மகாத்திக்கிட்ட பேசிட்டு இருந்தது நான் எல்லாமே கேட்டுட்டேன்றாங்க. அதுதான் என்னால் இப்போ தாங்கிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. நீ வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு என் கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகி என்னை நம்ப வச்சு ஏமாற்ற போகிறன்ற மாதிரி நீ சொன்னல, அது எல்லாத்தையும் கேட்டுட்டு டாக்டர் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கையெடுத்து கும்பிட்டு அழுகுறாங்க. சிந்து, முதல்ல அழுகாது, சைலண்டாக இருன்றாங்க. எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, இப்போ என்ன டாக்டர் அதுதானே உண்மை அப்படின்றாங்க. டாக்டர், நீ என்ன உன் கையாலேயே கொண்டு போட்டுரு டாக்டர், என்னை செத்து போயிடுற கொண்டு போட்டுரு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. கொல்லு டாக்டர், ஏன்னா உன் கையால் நான் செத்து போகிறதுமே எனக்கு அது ஒரு தனி சுகம்தான் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சிந்து, கையை எடுன்றாங்க. அம்மா பேசுறதை மட்டும்தான் கேட்டேன், நான் சொன்னேன் ஏதாச்சுன்னுவாங்க. அப்புறமா சிந்துவுக்கு தெளிவாக சொல்கிறாங்க, இங்கே பாரு, அது அம்மாவே பேசிக்கிட்டு தான், நான் உண்மையாகவே உன்னை நேசிக்கிறேன், உண்மையான அன்பு பாசத்தை தான் உங்கள்கிட்ட காமிச்சினே தவிர அம்மா சொல்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைன்றாங்க. ப்ராமிஸ் அவ டாக்டர், ப்ராமிஸ் அதான், நான் உன்னை உண்மையாக தான் நேசிக்கிறேன், உண்மையான பாசம் அன்பை தான் நான் உனக்கு கொடுத்துட்ருக்கேன், யார் என்ன சொன்னாலும் சரி அதுதான் உண்மையும் கூட அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. சிந்து, எனக்கு இது போதும் டாக்டர், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க. இங்கே பாரு, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நீ கவலைப்படாத சரியான்றாங்க. இல்லை டாக்டர், இன்னும் கவலைப்பட மாட்டேன், நீ இதை சொல்லிட்டு இல்லை, மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது அப்படின்ட்டு சிவாவுடைய கணத்தை பிடிச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. சிவாவுமே சிந்துவை நினச்சி சந்தோஷப்படுறாங்க. பைரவி அங்கே நடந்த விஷயத்த நினச்சி கவலையோடு இருக்காங்க. பைரவி அழுகுறி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கையிலலாம் ரொம்ப காயமாக இருக்குது, முதுகெல்லாம் கூட ஆயில்மெண்ட் போட்டு வரேன், இல்லை வேண்டாம் நான் போட்டுக்கிறேன்னு வாங்க, அது உனக்கு போட முடியாது கூட அப்படின்ட்டு ஆறுமுகம் போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம், உனக்குமே அடிபட்டு இருக்கு, உனக்கு போட்டு விடுறேன்னுவாங்க. இல்லை அதில் வேண்டாம் உக்காருன்னு சொல்லி போட்டு வராங்க. உடனே அன்பு பாசனை எடுத்துக்காது சரியா, சரி சரின்றாங்க. போட்டு முடிச்சுதான் பைரவி, உன்னுடைய கண்கள் சொல்லுது, ஆனால் உன்னோட உதட்டு சொல்லலை, நீ என்னை நேசிக்க ஆரம்பிச்சுட்ட, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. போக போக எல்லாம் வரும்னு ஒரு டைலாக் சொல்லிட்டு போகும். பைரவி சிரிக்கிறாங்க. சிரிச்சு அப்படிலாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ செம கியூட்டாக பைரவி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆறுமுகமும் பைரவி நடிச்சு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.